ஹாய் ஆல், இன்னைக்கு மிரர் வச்சு ஒரு பேங்கில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையும் நம்ம ஒரு திக்கான பார்டர் பேங்கிளே ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு திக்கான பார்டர் பேங்கிள், இதோட ராப்பிங் டெக்னிக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் ஹேங்கிங் வச்சு அதில் மிரர் ஒர்க் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பேங்கிள் ஹேங் பண்ணுறதுக்கு ஜும்கா, க்ளூ, த்ரெட் கட்டர், ஸ்டோன் செயினில் டூ பீசஸாக ஒரு செட்டில் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் பேர்ல், அப்புறம் பின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பேங்கிளில் அந்த கிராஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பில் ஆல்ரெடி ஒட்டியிருந்தோம் இல்லையா, கிராஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி மிரர் ஒட்டியிருந்தோம். ஸோ சேம் அதே மாதிரி இதுலேயும் மிரர் ஒட்டியாச்சு. ஹேங்கிங்லேயும் லைட் கலரில் மிரர் ஒட்டியாச்சு. ஸோ 4 லைட் கலர்ஸ் இருக்கிறனால அந்த 4த்துலேயும் ஒரே மாதிரி மிரர் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த மிரரை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் செயின்லேருந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை ஒட்டலாம். சேம் அதே மாதிரி ஒட்டிட்டு த்ரெட் கட்டரை யூஸ் பண்ணி அதோடைய பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் அந்த ஸ்டோன் வந்து மிரர் ஒட்டி ரொம்ப க்ளோஸரா இருக்கும். பேங்கிள்ல மிரரை சுத்தி எல்லா ஸ்டோன்ஸும் கரெக்டா ஒட்டிட்டோம். இப்போ இதுல ஹேங் பண்ணக்கூடிய அந்த ஜும்கால பாட்டம்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க அந்த ஸ்டோன் செயின் ஒட்ட போறோம். ஏன்னா ஹேங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிரரும் ஹைலைட்டடா இருக்கணும். அந்த ஜும்காவே ஹைலைட்டா இருக்கிறதுக்காக பார்டர்ல பாட்டம்ல டிசைனுக்காக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுல அதே ஸ்டோன் செயினை அப்படியே ஒட்டிடலாம். பொசிஷனிங்க்கு நெயில்ஸ் ஆர் த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ தட் ஃப்ளெஷ்ல ஒட்டிட்டு அந்த செயின் ஃப்ளெஷ்ஷோட அப்படியே கையோட வந்துடாது. ஸோ க்ளூக்கு மேலே அப்படியே அந்த ஸ்டோன் செயினை ஒட்ட வேண்டியதுதான். இது ஒட்டி முடிச்ச உடனே இந்த ஹேங்கிங் ஜும்கால
மிரர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை சுத்தியும் எப்படி பேங்கிள்ல நம்ம ஸ்டோன் ஒட்டினோமோ அதே மாதிரி இந்த மிரர் சுத்தியும் நம்ம 4 சைடும் ஸ்டோன்ஸ் ஒட்ட போறோம். ஸோ இது ட்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஹேங் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு 3 பேங்கிள்ஸ்க்கும் 3 ஹேங்கிங்கும் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஹேங்கிங்க்கு நம்ம இந்த பின்ல ஒரு பேர்ல் பீட் உள்ள போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம அந்த ஜும்காவை போட போறோம். அகைன் ஒரு பேர்ல் பீட் போடணும். ஸோ அடியில் ஒரு பேர்ல் பீட், மேலே ஒரு பேர்ல் பீட். இந்த கொஞ்சோண்டு எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிடலாம். பிளையர் வச்சு கட் பண்ணிட்டு பேலன்ஸ் கொஞ்சோண்டு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் அப்படி மடக்கி விட போறோம். மடக்கி அதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ரிங் வந்து பேங்கிள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ரேப் பண்ணும் போதே ரிங் வச்சு ரேப் பண்ணிட்டோம். ஸோ அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம அந்த ஹூக்கை வந்து அந்த ரிங்குக்குள்ள விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஸோ தட் அது வெளியே வராத மாதிரி. ஸோ ஹேங் பண்ணிட்டோம். இதே ப்ரொசீஜரை நம்ம பேலன்ஸ் பேங்கிள்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம்.
எல்லா பேங்கிள்ஸ்லயும் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனல் லுக் இப்படிதான் இருக்கும். இதை பார்டர் பேங்கிளாவும் யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் ஒன்று மட்டும் இல்லை 2 மட்டும் கூட வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். மிரர் வச்சனால பயங்கர ரிஃப்ளெக்டிவாகவும், சில்வர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிருக்கனால பயங்கர ஹைலைட்டடாகவும் தெரியும். பேங்கிள்ல மிரர் ஒர்க் இல்லாம ஹேங்கிங்ல மட்டும் மிரர் ஒர்க் இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு ராணி பிங்க்ல ரேப் பண்ணிருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் இந்த பேங்கிளும் செஞ்சிருக்கேன். இது நம்ம நார்மலா ஒட்டுவோம் இல்லையா ஸ்டோன் செயின், அதே தான். அதுல தொங்கல் விட்டுட்டு அந்த தொங்கல்ல சேம் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒயிட் சில்வர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கம்ப்ளீட் சில்வர் லுக்குக்காக நான் பண்ணது. அடுத்த வீடியோல வேற ஒரு டிசைன் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.